நேற்று ஒரு கஸ்டமரு சிசிடிவி கேமரா வந்து எனக்கு மொபைலில் ஆக்சுவலாக ஓப்பன் ஆக மாட்டேங்கி, நான் இன்னொரு மொபைல்லையும் அக்சஸ் பண்ணணும், அதுக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. நம்மளோட சர்வீஸ் டைமிங் அப்படின்னு பார்த்தா காலையில் 7 to ஈவினிங் 6க்குள்ளே தான் நம்ம சர்வீஸ் டைமிங்கு. அதுக்கு மேலே வந்து ஆன்ஃபீல்டு சர்வீஸ் போகிறது கிடையாது. அவர் ஃபோன் பண்ணது பார்த்திங்கன்னா நைட் 8 மணிக்கு ஃபோன் பண்ணார். உடனே நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வேணால் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் கால் பண்ணார். அவர் வந்து கேமராவோட அக்சஸ் வந்து கேட்டார். உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டோம். என்னம்னா, நீங்கள் அவருக்கு ஒன்றும் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து கேமரா வந்து இன்னொரு மொபைலில் ஓப்பன் ஆகலை, அது அக்சஸ் பண்ணுறது எப்படின்னு அவருக்கு வந்து செஞ்சோம். அதோட வீடியோவும் நான் இதில் இணைச்சிருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து அவங்க லைவாக வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ மானிட்டரில் வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். எல்லா இன்டர்ஃபேஸரும் வந்து ஒன்று தான். ஆக்சுவலாக வந்து இன்டர்ஃபேஸ் வேறு இருந்தாலும் செட்டிங்ஸ் வந்து ஒரே தான். எல்லா கேமராலையும் வந்து பார்த்தோம்னா, இந்த கேமரா அப்படிங்கிறது வந்து எம்படட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இது டெக்னாலஜி மூலமாக வந்து கேமரா வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் போடுவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா, இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக மொபைலில் கனெக்ட் பண்ணி எல்லாருமே ஈஸி தான். ஆனால் இவங்க கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னொரு மொபைலில் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் வே இருந்தது. அதுதான் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் லைவாக சொல்லியிருந்தேன். அப்போ அந்த கேமரா வந்து கம்பெனி வந்து நம்ம ரெக்கமெண்டில் வந்து மாட்டினாங்க. அந்த கேமராவில் வந்து பார்த்தோம்னா நேட் அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்கும். அது மூலமாக வந்து பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா QR கோட் இருக்கும். அது மூலமாக ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த செட்டிங்ஸ் தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா புரியலை. ஃபஸ்ட்டு கொண்டு ஒன்றா தேடினாங்க. இதில் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சொன்னபோது பார்த்தோம்னா புரிஞ்சுக்கிட்டு ஒரு இதில் வந்து எடுத்துட்டாங்க. அந்த நேட்டு அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு அந்த QR கோடை வந்து நான் மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ண சொன்னேன். அந்த கேமரா ஆப்பில் வந்து ஆட் கேமரா கொடுத்து அதை வந்து ஸ்கேன் பண்ண சொன்னேன். அவங்க ஸ்கேன் பண்ண உடனே அந்த மொபைலில் வந்து ஆட் ஆகிடுச்சு. அப்போயும் வந்து எரர் காட்டுச்சு. நான் என்ன சொன்னேன்னா, ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கொடுங்க, உடனே ஓப்பன் ஆயிரும்னாங்க சொன்னேன். அதே மாதிரியே அவருக்கும் வந்து அவர் ரீஸ்டார்ட் பண்ணோன்னே ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே ஒவ்வொரு கேமரா எப்படி ரன் ஆகுது என்ன அப்படின்னு அவருக்கு வந்து செக் பண்ண சொன்னேன். எல்லா கேமராவும் செக் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது, எல்லாமே ஓட ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். நான் இது எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னோடய கஸ்டமர் ஆக்சுவலாக எங்கள் கம்பெனி கஸ்டமரை நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான்.